என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். இது உங்களுடைய அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றான்னு பாருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வீடு கிரியேஷன். நான் உங்க வீடு மோகன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னா என்னன்னு. நம்ம எல்லாம் ஒரு மனசுல ஒண்ணு நினைச்சு வச்சிருப்போம்ல, காஷ்மீர் அப்படின்னா என்ன, அங்க வந்து பீஸ்ஃபுல்லா யாரும் வாழ முடியாது. நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க காஷ்மீர் போறேன் அப்படின்னாலே பயப்படுவாங்க. அங்க வந்து டெரரிஸ்ட் அட்டாக் அதிகமா இருக்கும். சைனா, பாகிஸ்தான் இவங்க வந்து இந்தியாவோட காஷ்மீர்ல வந்து பிடிக்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். உண்மையும் அதுதான். இது வரைக்கும் இப்ப கூட வந்து காஷ்மீர் அப்படிதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கிறது காஷ்மீர் பீப்புளால மத்தவங்களுக்கு ஆபத்தா, இல்ல மத்தவங்களால காஷ்மீர் பீப்புளுக்கு ஆபத்தா? இதுதான் வந்து நம்ம பார்க்க போற விஷயம். அதாவது இன்னைக்கு இந்த 370-35A அப்படின்னு சொல்லப்படுற சட்டம், இது எல்லாமே இப்போ எடுக்கப்படுறதும், இது எல்லாமே பார்க்க போறது எல்லாமே காஷ்மீர் மக்களுக்கு ஆபத்தா, காஷ்மீர் மக்களால மத்தவங்களுக்கு ஆபத்தா? இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். இதை எவ்வளவு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் அப்படி பண்றேன். ஃபர்ஸ்ட் அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ப்ராப்ளம் பத்தி சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் கொடுப்போம். நம்ம எல்லாம் சேர்ந்தே கொடுப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவும் அங்க இருக்கிற ப்ராப்ளமும் தெரிஞ்சிட்டாலே சொல்யூஷன் நம்மளாவே கொடுக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இது வரைக்கும் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவோட ப்ராப்பர்ட்டி. இங்க வந்து பாகிஸ்தானும் சைனாவும் நம்மள்ட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நானும் நேற்று வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அது இல்ல. காஷ்மீர் அப்படிங்கிறது அது ஒரு தனி நாடு. அது வந்து பாகிஸ்தானுக்கும் சொந்தம் கிடையாது, இந்தியாவுக்கும் சொந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947 இது வந்து இந்தியாவோட சுதந்திர தினம், பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கினது. ஆகஸ்ட் 14, 1947 இது வந்து பாகிஸ்தானோட சுதந்திர தினம், நமக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்களும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கினது. ஆனா இது ரெண்டு தான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத முக்கியமான ஒரு விஷயம், ஜூன் 25, 1947 இது வந்து காஷ்மீரோட சுதந்திர தினம். அதாவது நமக்கு 15 நாளைக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு இது ரெண்டும் தனி நாடா உருவாகிறதுக்கு முன்னாடியே காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாயிருச்சு, மலர்ந்துருச்சு. அந்த காஷ்மீர் ஆண்டுட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிசிங் ராஜா அப்படிங்கிற ஒரு நான் முஸ்லீம் மன்னன் தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. காஷ்மீர் அப்படிங்கறதுல ஜம்மு, காஷ்மீர், லடாக் மூணுமே தனித்தனி ஸ்டேட். ஜம்மு, காஷ்மீர், லடாக். இந்த ஜம்முல வந்து 68% வந்து நான் முஸ்லிம்ஸ், 68% காஷ்மீர்ல வந்து முஸ்லிம்ஸும், லடாக்ல வந்து ரொம்ப பாப்புலேஷன் கம்மி. அங்க எல்லாமே வந்து இந்த மலை குகை இந்த மாதிரி இதுல வசிச்சு வாழ்ற மக்கள் தான் இருந்தாங்க. அங்க வந்து புத்திசம், நான் முஸ்லிம்ஸ், முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி எல்லா இனத்தவர்களும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே இது எதுவுமே மாறாம இருக்கு. எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம இதுக்கு வருவோம். இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குச்சு இல்லையா, என்ன நடந்துச்சு அப்ப அப்படின்னா முஸ்லிம் வர்சஸ் நான் முஸ்லிம்ஸ் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப வீரியமா வலுத்து இருந்துச்சு. அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்ம சுதந்திரம் கொடுக்கறப்ப முகமது அலி ஜின்னா இவங்க வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை வச்சாரு. அதாவது எங்களால இவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, இங்க இவங்களோட சேர்ந்து வாழ்ந்தோம்னா எங்களோட மக்களுக்கும் எங்களோட மதத்தினருக்கும் வந்து இங்க பாதுகாப்பு இருக்காது, அதனால வந்து நாங்க தனியா பிரிஞ்சு போயிடுறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாரு. மவுண்ட் பேட்டனும் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு நீங்க தனியா போங்கன்னு கொடுத்துட்டாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப 1947 வந்து கிட்டத்தட்ட 565 சமஸ்தானங்கள் இருந்துச்சு. நான் ஏற்கனவே மும்மொழி கொள்கை நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்தியாங்கிற ஒரு நாடு வந்து உருவானதில்ல, அது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க எல்லாம் யார் யாருன்னா நாகாலாந்து, சிக்கிம், கோவா, மணிப்பூர், ட்ரிவான்கோர், நம்ம கேரளால இருக்கிற திருவனந்தபுரம் இதுவுமே ஒரு சமஸ்தானம் தான். இது எல்லாமே தனித்தனி சமஸ்தானம் இப்படிதான் அழைக்கப்பட்டுச்சு. இவங்க எல்லாம் வந்து யாரு கூடயும் நாங்க சேர மாட்டோம், நாங்க தனியாவே தான் இருப்போம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து நேரு வந்து சரி கட்டினாரு. எப்படின்னா நீங்க எல்லாம் சின்ன சின்ன ஊரா இருக்கிறீங்க, சின்ன சின்ன நாடா இருக்கீங்க, தனியா இருந்தீங்கன்னா உங்களோட எல்லைக்கு எதுக்குமே பாதுகாப்பு இருக்காது. அதனால இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டோட எல்லாம் சேர்ந்துகிட்டாதான் நமக்கான பாதுகாப்புல இருந்து எல்லாமே நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சில அந்த சமஸ்தானங்கள்ல இருக்கிற ராஜாக்களோட, ஜமீன்தார்களோட சில அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அதன் அடிப்படையில வந்து அவங்களும் இந்தியாவோட சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா வருஷத்துக்கு இவ்வளவு பணம்
அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து அந்த சமஸ்தானத்துல இருக்கிற மன்னர்களுக்கு கப்பம் கட்டணும் அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட். அதாவது குறுநில மன்னர்கள்லாம் சேர்ந்து தங்களை ஆள்ற ஒரு பெரிய சமஸ்தானத்துக்கு கீழே கப்பம் கட்டின காலம் போய் இந்தியாங்கிறது ஒரு பெரிய சமஸ்தானமா இருக்கணும், அதுக்கு வந்து இந்த குறுநில மன்னர்களோட ஆதரவுலாம் இருந்தாதான் நடக்குங்கிறதுனால சின்ன சின்ன குறுநில மன்னர்களுக்கு பெரிய நாடான இந்தியா வந்து கப்பம் கட்ட ஆரம்பிச்சது. இதான் நடந்தது. இதுல இன்னொரு வினோதமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஹைதராபாத் இருக்குல்ல, இது ஒரு தனி சமஸ்தானம். இந்த சமஸ்தானம் வந்து நாங்க இந்தியாவோட சேர விருப்பம் கிடையாது, நாங்க வந்து பாகிஸ்தானோட தான் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால அப்படின்னா, ஹைதராபாத் ஆண்டுகிட்டு இருந்தது வந்து ஒரு இஸ்லாமியர் மன்னர் நிஜாம், இவங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதனால வந்து இவங்க பாகிஸ்தானோட சேருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஹைதராபாத்ல வாழ்ற பிரஜை மக்கள் இவங்க வந்து பெரும்பான்மையா நான் முஸ்லிம்ஸா இருந்தாங்க. அதனால வந்து இவங்க வந்து பாகிஸ்தானோட அடையிறது வந்து ரொம்ப ஒரு கிளர்ச்சி வெடிக்க ஆரம்பிச்சது தான் சொந்த சமஸ்தானத்துக்குள்ளேயே. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிலப்பரப்பு ரீதியாவும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஹைதராபாத் வந்து அங்க இருக்கிற பாகிஸ்தானோட சேர்றது சாத்தியம் கிடையாது. அதனால நேரு வந்து இந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணி ஹைதராபாத்தை வந்து இந்தியாவோட சேர்த்துக்கிட்டாரு. இப்படிதான் கழுத்து வரைக்கும் வந்து நம்மளோட இந்தியா வந்து ஃபார்ம் ஆச்சு. அடுத்து தலை அப்படிங்கிறது இந்த காஷ்மீர். பாகிஸ்தான் தனியா போயிருச்சு, இந்தியா தனியா வந்துருச்சு. இப்ப நடுவுல இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். இவங்க தான் தனி நாடா வந்துருச்சுல. அதுக்கப்புறம் எப்படி இந்த காஷ்மீர் வந்து இந்தியாவோட சேர்ந்துச்சு, இததான் வந்து நம்ம இனிமேல் பார்க்க போறோம். பாகிஸ்தான் இந்தியா ரெண்டுமே தனியா ஆனதுக்கு அப்புறமா காஷ்மீர் ஆண்டுட்டு இருந்தது ஒரு ஹரிசிங் அப்படின்னு ஒரு ராஜா சொல்லியிருந்தேன். அவரு வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு பாகிஸ்தான் கூட போட்டாரு. என்ன அந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா, நீங்க தனிநாடு அடைஞ்சிட்டீங்க, இந்தியா தனிநாடு அடைஞ்சிருச்சு, நாங்க தனிநாடு அடைஞ்சிட்டோம், இனி பாகிஸ்தான் நீங்க வந்து எங்க நாட்டுக்கு வந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் எதுவும் கொடுக்க கூடாது, நீங்க உங்களோட நாட்டுல வாழ்ந்துக்கங்க, நாங்க எங்களோட நாட்டுல வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் போட்டிருந்தது. அதை ஒத்துக்கிட்டு பாகிஸ்தானும் கையெழுத்து போட்டாங்க, ஏன்னா அவங்களும் தனிநாடு ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த அக்ரிமெண்ட் போட்டது வந்து அதே ஆகஸ்ட் மாசம் 1947 தான். கொஞ்ச நாள் பீஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப என்னாச்சுன்னா, தனிநாடு அடைஞ்ச காஷ்மீர் ஹரிசிங் ராஜா அவர் என்ன பண்ணாருன்னா, தங்க நாட்டுல இருக்கிற பொருளாதாரம் இதெல்லாம் சரிப்படுத்தணுங்கிறதுக்காக அதிகமா வரி விதிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த வரி விதிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க வந்து நிறைய கிளர்ச்சி வெடிக்க ஆரம்பிச்சது. அதை வந்து ஷேக் முகமது அப்துல்லா தான் வந்து இது தலைமையா வந்து இந்த கிளர்ச்சியை எடுத்து நடத்தும். இந்த கிளர்ச்சி நடந்துட்டு இருந்த சமயத்துல பாகிஸ்தான் வந்து தங்களோட அட்டாக் ஆரம்பிச்சாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல. அதாவது அத்துமீறி தாக்குதல். அவங்களோட நிலப்பரப்பு வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து காஷ்மீரோட நிலப்பரப்பு வந்து பாகிஸ்தான் தன்னோட கைவசப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹரிசிங் ராஜா வந்து இது வந்து அவங்களால சமாளிக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஊரை எப்படியாவது ஹெல்ப் கேட்டாங்க. இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து எங்கள்கிட்ட தாக்குதல் நடத்திட்டு இருக்கு, நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே இந்தியா நேரு வந்து தங்களோட ஆர்மி போர்ஸ் எல்லாத்தையும் அமைச்சு அங்க வந்து பெரிய தாக்குதல் நடத்தி காஷ்மீரை காப்பாத்தின. பாதி காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதை மீறி நம்மளால காப்பாற்ற முடியல, அவங்கள தடுத்து நிறுத்தி இதான் வச்சிருக்க முடிஞ்சிச்சு. அப்போ வந்து நேரு வந்து ஹரிராஜா அவர்கிட்ட உங்களுக்கு கேட்டாரு, நீங்க வந்து ரொம்ப சின்ன நாடு, உங்களால இந்த பாகிஸ்தான் இவங்களை வந்து சமாளிச்சு நீங்க வந்து வாழ முடியாது, அதனால நீங்க வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கங்க அப்படின்னு அவர் கோரிக்கை அடிச்சிருந்தாரு. அப்போ வந்து ஹரிசிங் ராஜா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம், ஆனா எனக்கு சில சிறப்பு சலுகை இதெல்லாம் வேணும், அப்பதான் வந்து நாங்க உங்களோட சேர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சட்டம் போட்டாங்க, அதுதான் 370. அந்த 370ங்கிற சட்டம் என்ன அப்படின்னா, காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு தனி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு தனி நாடு தான், இந்தியாவும் ஒரு தனி நாடு தான், தங்களோட பாதுகாப்பு வசதிக்காக நாங்க வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம். இதுல வந்து இந்தியாவோட அதிகாரம் எங்க மேல எதுல செலுத்த முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாதுகாப்புத்துறை ராணுவம், 2வது தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன், 3வது வெளியுறவு கொள்கை. இந்த 3 விஷயத்துல மட்டும்தான் இந்தியா வந்து எங்களுக்கு அதிகாரம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இதுதான் அந்த 370ங்கிறது. இந்தியாவுக்கு தனி கவர்மெண்ட், காஷ்மீருக்கு தனி கவர்மெண்ட். இவங்க 2 பேரும் வந்து ஒரு கூட்டிணைவு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, இதுதான் அதுக்கான அர்த்தம். இப்படி வந்து தங்களுக்குள்ள வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு நாடு ஆகிக்கிட்டாங்க. அப்போதான் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து அமல்படுத்தினாங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்கல்ல காஷ்மீர், அது அப்போ வந்து ஒரு வேலி போட்டாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல். பாகிஸ்தான் ஆக்குபை பண்ண இடத்துக்கு நாங்க வரமாட்டோம், நீங்க எங்க சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிஓகே ஐஓகே அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் போட்டாங்க. இதை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறது. அப்பதான் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வந்துச்சு. ஆனா பாகிஸ்தானோட எண்ணம் மொத்த காஷ்மீரும் எங்களோடது, அதை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ட்டு தான் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்தியா வந்து என்னன்னா, காஷ்மீர் வந்து அந்த மக்கள் வந்து கேட்டுக்கிட்டதை வச்சு அவங்க வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இவங்க உள்ள வந்தாங்க.
நீங்க வந்து எங்க காஷ்மீர் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கணும். எங்க ஊர் மக்கள் வந்து, அதாவது காஷ்மீரி பீப்புள், இவங்க வந்து ஓட்டு, இவங்க வந்து இந்தியா கூட சேர்றதா இல்ல தனிநாடா இருக்கிறதா அப்படின்ட்டு நீங்க ஓட்டு நடத்தணும். அதுபடி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அக்ரிமெண்ட் போட்டுச்சு. இன்ன வரைக்கும் வந்து அந்த ஓட்டு எடுப்பு நடக்கவே இல்லை. காரணம் வந்து இன்ன வரைக்கும் அங்க அமைதி நிலவுல. இதுதான் அது காரணம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 370 என்ன அப்படின்னா, இந்தியாவோட கொடியும் இந்தியாவோட தேசிய கீதமும் இந்தியாவோட சுதந்திர தினமும் காஷ்மீருக்கு எந்த விதத்திலையும் பொருந்தாத. அது ஒரு தனி நாடு, அங்க வாழ்றது தனி மக்கள். நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். இனி நான் சொல்லக்கூடிய எல்லாமே, அது ஒரு தனி நாடு. தன்னோட பாதுகாப்புக்காக இந்தியாவோட ஹெல்ப்பை கேட்டுச்சு, இந்தியாவும் அதை கொடுத்து பாதுகாத்துக்குச்சு. ஏன் அப்படின்னா, காஷ்மீரை விட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த பாகிஸ்தான் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு அது பெரிய குடைச்சலா இருக்கும். அப்ப காஷ்மீரை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினால நேரு போனாரு. காஷ்மீர்ல இருக்கிற ஒரு சிட்டிசன் வந்து, காஷ்மீரி பீப்புள், அவங்க வந்து அவங்களோட தேசிய கீதம் காஷ்மீருக்கு தனி இருக்கு, அவங்களோட கொடி காஷ்மீரோட கொடி, அவங்களோட கவர்மெண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட். நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே கவர்மெண்ட், காஷ்மீரி கவர்மெண்ட். இந்தியா வந்து என்ன சட்டம் எதை வேணாலும் ஜீவோ பாஸ் பண்ணலாம், ஆனா அவங்களுக்கு அது சுத்தமா பொருந்தாத, அதிகாரத்துல செல்லாது. அவங்களோட சட்டசபையில என்ன கோரிக்கையும் என்ன சட்டமும் நிறைவேற்றுறாங்களோ அதுதான் அவங்களுக்கான சட்டம். அந்த ஊர்ல இந்தியாவோட கொடியை வந்து கிழிச்சு போடலாம், எரிக்கலாம், தலைக்கீழா கட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது சட்டவிரோதமான குற்றம் கிடையாது. அவங்களோட காஷ்மீரி கொடியை தின்னா மட்டும்தான் அவங்களுக்கு குற்றம். சோ இந்தியா தனிநாடு, காஷ்மீர் தனிநாடுங்கிற தெளிவு அந்த மக்கள் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு. அதே மாதிரி அவங்க நம்ம நாட்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் வந்து அவங்களுக்கு தனி பிரைம் மினிஸ்டர், நமக்கு தனி பிரைம் மினிஸ்டர். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டம் 35A. இது வந்து காஷ்மீர் சுதந்திரம் அடைச்சு 14 வருஷம் கழிச்சு போட்டது. இது என்ன சட்டம் அப்படின்னா, காஷ்மீரோட மண்ணு காஷ்மீருக்கு தான். வேற்று மாநிலத்தவர்கள் யாரும் அங்க போய் நிலம் வாங்க முடியாது, குடியுரிமை பெற முடியாது, அங்க யாரும் தொழில் தொடங்க முடியாது, யாருமே வந்து காஷ்மீர்ல போய் நிலம் எதுவும் வாங்க முடியாது. காஷ்மீர்ல இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் காஷ்மீரி பீப்புளுக்கு மட்டும்தான், அரசாங்க வேலையில இருந்து எல்லாமே. அங்க வந்து யாருமே சொத்து எதுவுமே வாங்க முடியாதனால இங்க இருக்கிற கார்பரேட் கம்பெனிஸோ எதுவுமே அங்க போவாது. அது ஒரு டூரிசம் பிளேஸ். அந்த இதுக்குள்ள என்ன கம்பெனி வரணும், எதுவா இருக்கணும், எல்லாமே வந்து அந்த காஷ்மீரி பீப்புள், அந்த காஷ்மீர் நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் வாழ முடியும். அப்பையில இருந்து இப்போ வரைக்கும். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமேல் தான் பிரைம் மினிஸ்டர் வந்து அங்க வந்து சீஃப் மினிஸ்டரா மாறுறாரு. இதுதான் காஷ்மீரோட சட்டம். இதுதான் வந்து 35A. இதுல முக்கியமா எல்லாரும் கேக்குறது வந்து, காஷ்மீரி பீப்புள்ங்கிறது வந்து யாரு அப்படின்னா, பண்டிட், அந்த இடத்தோட பூர்வ குடிங்க, அவங்கள அடிச்சு விரட்டிட்டாங்க, அவங்க இப்ப யாருமே அங்க கிடையாது, அவங்க எல்லாம் இருந்தாதான் வந்து அது காஷ்மீரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க, நிறைய பேர் அதை பத்தி சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, பண்டிட் அப்படின்னா இவங்கன்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே மும்மொழி கொள்கையில சொல்லியிருக்கிற மாதிரிதான், பண்டிட், சேட்டு, பனியா, நம்ம ஊர்ல ஐயங்கார், ஐயர், இவங்க எல்லாமே ஒண்ணுதான். அதாவது ஆரியர்கள்னு நம்ம ஒண்ணு சொல்றோம்ல, இவங்கதான் அதெல்லாம். இவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஈரான்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அதாவது ஹைபர் கணவாய் அங்க இருந்து வந்தவர்கள்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா ஈரான்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து நான் குறிப்பிட்டு சொல்லிட்டே வந்திருக்கிறேன், முஸ்லிம்ஸ் வெர்சஸ் நான் முஸ்லீம். அதாவது இந்தியா உருவாகிறதுக்கு முன்னாடி முஸ்லீமுக்கும் நான் முஸ்லீமுக்கும் சண்டைன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏன் இந்த வார்த்தையை நான் முஸ்லீம்னு சொல்றேன், ஹிந்துன்னு சொல்ல அப்படின்னா, ஹிந்து அப்படிங்கிற ஒரு மதம் கிடையாது. இங்க இருந்தது சைவ வைணவம் சவுத்துல. இது ரெண்டுத்துக்கும் ஆவாது சண்டை. இது ரெண்டுக்குமே ஆவாதது வந்து சமண மதம். இது எதுக்குமே ஆவாதது வந்து சீக்கிய மதம். இது எதுக்குமே ஆவாதது புத்திசம். இப்படி இந்த மதங்கள் எல்லாமே வந்து நான் முஸ்லிம்ஸ்னு பிரிட்டிஷ் வந்து வெள்ளைக்காரங்க குறிப்பிட்டாங்க. காரணம், கிறிஸ்டியானிட்டி அவங்களோடது, முஸ்லிம் இது வந்து முகலாயர்கள், இவங்க வந்து இந்த அராப் கல்ச்சர் அவங்களோடது. இவங்க எல்லாமே ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில இருந்தாங்க. இவங்களை தவிர இருக்கிற மீதி எல்லாமே வந்து ஒரு பெரிய பல்கான ஒரு கம்யூனிட்டியா இருந்துச்சு. இதெல்லாம் என்ன குறிப்பிட்டாங்கன்னா நான் முஸ்லிம்ஸ். இதை வந்து எப்படின்னா, இவங்க எல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தவங்கனால இது வந்து சிந்து அப்படின்னு கூப்பிட்டான். அது வந்து ப்ரொனன்சியேஷன்ல ஹிந்துன்னு போச்சு. இதுதான் ஹிந்து. அப்பனா ஹிந்து அப்படிங்கிற ஒரு மதம் இங்க கிடையாது. அதனாலதான் நான் ஆரம்பத்துல நான் முஸ்லிம்ஸ். விவேகானந்தர் வந்து ஹிந்து அப்படிங்கிற ஒரு மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக நாடு பூரா அமைச்சு இந்த ஹிந்துங்கிற மதத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இது தனி கதை, இதெல்லாம் நம்ம வேற டாபிக்ல பேசுவோம். இதுதான் நான் சொல்ல வர்றது. பண்டிட் அப்படின்னு சொல்றீங்களா, இவங்களுக்கு காஷ்மீருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. காஷ்மீர் அவங்களோட பூர்வக்குடி யாருன்னா காஷ்மீரி, அதாவது காஷ்மீரி மொழி பேசுறவங்க மட்டும்தான் அங்க இருக்கிற பூர்வக்குடி மக்கள். நீங்க சொல்ற பண்டிட் இவங்கெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் பேசுறவங்க.
இவங்க அவங்களோட மட்டும் இல்ல இந்தியாவோடயும் சேராது. காஷ்மீர் வந்து தனி நாடா இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நமக்கு. ஆனா பிரச்சனை வந்து காஷ்மீருக்கு. ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமாச்சு அவங்க வந்து இந்தியாவோட சேர்ந்துதான் இருந்தாங்களே ஒழிஞ்சு இந்தியனா யாருமே இல்லை. நல்ல விஷயம்தான், அது அவங்களோட தனி நாடு அடையணும்னு பாதுகாப்புக்காக இந்தியா கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க, சந்தோஷம். கிட்டத்தட்ட வந்து 50 வருஷத்துக்கு மேல சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேலே வந்து அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்களோட கவர்மெண்ட் அவங்களுக்காக மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க தனியா போகணும் அப்படின்னா அவங்களோட கவர்மெண்ட் வந்து அவங்களோட பாதுகாப்பை வந்து அவங்க டெவலப் பண்ணி வச்சிருந்துருக்கணும். இப்போ அவங்க தனியா போகணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா கூட தனியா போய் நிக்கிறப்ப அவங்க பாகிஸ்தான் கொடுக்கற தொந்தரவு கொடுக்கும், சைனா கொடுக்கும், இதெல்லாம் அவங்க தாங்குற அளவுக்கு இருக்கணும். அப்படி தாங்குற முடியல அப்படின்னா அவங்க வந்து இப்பவே வந்து இந்தியா கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. இது என்னோட சஜஷன். இதை நம்ம சஜஷன் தான் கொடுக்க முடியும். முடிவு வந்து அந்த காஷ்மீரி பீப்புள் தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க தனியா போறேன்ட்டு போய் நின்றுட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அவங்கள அடிக்கும், சைனா அடிக்கும், அவங்கள வந்து ஈவியர் இல்லாம நடத்தும். இந்தியாவும் அப்படிதான் நடத்துமாங்கிறது எனக்கு தெரியல. அது நடக்கிறத வச்சுதான் சொல்ல முடியும். அவங்க தனியா இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இந்நேரம் அவங்கள வளர்த்துருக்கணும். வளர்த்துக்கிட்டாங்களா என்ன? பாகிஸ்தானுக்கு எந்த விதமான காஷ்மீர் மேலேயும் உரிமை கிடையாது. இன்னைய வரைக்கும் அவங்க ஆக்குபை பண்ணி வச்சது எல்லாமே வந்து வளச்சுரண்டது தான் நடந்திருக்கு ஒழிச்சு அந்த மக்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணல. ஆனா இந்தியா அப்படி இல்லை. இது வரைக்கும் இவங்களால எதுவுமே காஷ்மீருக்கு நடந்தது கிடையாது துரோகம். இவங்க இந்தியா வந்து அங்க காப்பாத்திட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லா ஸ்டேட்டும் கட்டுற வரி பணத்துல காஷ்மீர் மக்களும் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களான கவர்மெண்ட் ஃபீ சம்பளத்துல இருந்து ஸ்கூல் காலேஜ் கவர்மெண்ட் கட்டிருக்கிறது எல்லாத்துலயுமே வந்து நம்ம கட்டுற வரி பணமும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அந்த காஷ்மீர் பீப்புள் முடிவு எடுக்கணும். இப்ப இந்த காஷ்மீர் தனியா இருக்கிறதா இந்தியாவோட இருக்கிறதாங்கிற பிரச்சனையில பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் பீப்புளுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது. அது முழுக்க முழுக்க காஷ்மீர் பீப்புளுக்கு மட்டும்தான். அது பிஓகேல இருக்கிற காஷ்மீரா இருந்தாலும் சரி, ஐஓகேல இருக்கிற காஷ்மீரா இருந்தாலும் காஷ்மீர் மேல இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குது. இது எதனால? உண்மையிலுமே அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக தான் பாகிஸ்தான் இந்தியா போராடுதா, சைனா போராடுதா, அது என்ன அப்படிங்கறத அடுத்து வர வீடியோல பார்ப்போம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்புறேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.